படத்துடைய காஸ்ட் ரிவீல் பண்ணிட்டு இருந்த விஷயம் வந்து நமக்கு தெரியும். ஒவ்வொரு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்து பேசியிருந்தாங்க. நம்மளுடைய சத்யராஜ் சாரா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நாகார்ஜுன சாரா இருக்கட்டும், இப்படி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. அமீர் கான் சார் நடிக்கிறதா வந்து முதல்லே வந்து சொல்லப்படுச்சு. படத்துடைய இந்த காஸ்ட் ரிவீலிங்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லப்படுச்சு. இப்போ கிட்டத்தட்ட அமீர் கான் சார் நடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உறுதி செய்யப்பட்ட தகவல் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசப்பட்டுட்டு இருக்குது. ஏற்கனவே நம்ம பேசும்போது தனியாக ஒரு வீடியோ அவருக்குன்னு ஒன்று பேசலை. அமீர் கான் அவர்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற விஷயம் இங்கே இருக்க எல்லாத்துக்கும் தெரியும். பட் ஆனால் ஒரு ஹிந்தி ஆர்டிஸ்ட்டாக அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஆர்டிஸ்டாக எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவர் வந்து தமிழில் வந்து நடிக்கும்போது என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை யாருமே யோசிச்சதே கிடையாது. இப்போ ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட 29 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 30 வருஷம் எடுத்துக்கலாம். 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒர்க் பண்ண 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படிங்கும்போது அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஜேர்னி நடந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். 30 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி சார் பீக்கில் இருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமீர் கான் வந்து கூட நடிச்சார். இப்போ அமீர் கானும் ஒரு இடத்துல இருக்காரு, மிகப்பெரிய இடத்துல இருக்காரு. ரஜினி சார் மிகப்பெரிய இடத்துல இருக்காரு. தமிழ் சினிமாவிலேயே அதிக கலெக்ஷன் பண்ண ஹீரோவாக ரஜினி சார் இருக்காரு. அதே மாதிரி இந்திய சினிமாவிலேயே ஒட்டுமொத்த இந்திய சினிமாவிலையும் ஹிந்தி சினிமாவிலையும் அதிகமாக கலெக்ஷன் பண்ண ஒரு ஹீரோவாக வந்து பார்த்தீங்கன்னா அமீர் கான் இருக்காரு. அவருடைய திரைப்படம் தங்கல் திரைப்படம் தான் இந்தியாவிலே மிக அதிகமான கலெக்ஷன் எடுத்த படம். 2000 கோடி கிட்ட வந்து கலெக்ஷன் வந்ததாக சொல்லப்படுது. ஏன்னா அது எப்படி திடீர்னு பல பேர் சொல்லுவாங்க, எப்படி அது ஒரு சாதாரண படம், ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு 50-60 கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட படம் எப்படி 2000 கோடி கலெக்ஷன் எடுத்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ என்ன பண்ணாங்கன்னா நம்ம அமீர் கான் வந்து ஒரு வித்தியாசமான முயற்சி வந்து பண்ணார். த சீக்ரெட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தார். அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான பட்ஜெட் தான். ஒரு முஸ்லீம் பொண்ணு வந்து எப்படி வந்து ஒரு சிங்கராகணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அவங்களுடைய மத நம்பிக்கையினால அவங்களால பண்ண முடியல. பிற்போக்குத்தனமான அவருடைய குடும்பத்தினால வந்து அவங்க அந்த இடத்த நோக்கி நகர முடியல. அதனால அவங்க வந்து ஃபேஸை மறைச்சிக்கிட்டு வந்து பாட்டு பாடுறாங்க, பாட்டு பாடி ஃபேமஸ் ஆகிறாங்க அப்படிங்கிற ஒரு கதை. அந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இந்தியா முழுக்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பல பேருக்கு தெரியாது. நார்த் இந்தியாவில் வந்து பயங்கரமாக வந்து படம் வந்து பேசப்படுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா புது முயற்சியாக சைனா மார்க்கெட்டில் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. சைனாவில் என்ன ஆயிடுது, இந்த மாதிரி வந்து ஒரு திறமை சம்மந்தப்பட்ட படங்களுக்கு வந்து ஒரு தனி வேல்யூ இருக்கும். ஸோ அந்த திரைப்படத்துக்கு ஒரு தனி வேல்யூ வருது. அந்த படம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசப்படுது, பெரிய கலெக்ஷன் வருது. எனக்கு தெரிஞ்ச அந்த படம் வந்து ஒரு 50 கோடி ரூபாய்க்குள்ள எடுக்கப்பட்டிருக்குன்னு மேக்ஸிமம் 50 கோடி ரூபாய் எடுக்கப்பட்டிருக்குன்னா 700-800 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் வருது. ஏன்னா உலகத்திலே அதிகமாக வந்து தியேட்டர் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சைனா தான் சொல்லிக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட வந்து சின்ன சின்ன சிங்கிள் ஸ்க்ரீனே வந்து 80,000 ஸ்க்ரீனுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிறாங்க. ஸோ அதனால அங்கே வந்து ஒன்ஸ் படம் பிக்கப் ஆயிடுச்சுன்னா மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் வந்துடும். படம் பிக்கப் ஆகல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நார்மலாக போயிடும். ஸோ அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி பெரிய அளவுக்கு ஹிட் ஆன உடனே அதில் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாக வந்து அமீர் கான் நடிக்கிறாரு. அதற்கு பிறகு வந்து இன்னொரு படம் பண்ணுறாரு. அந்த படம் தான் தங்கல் அப்படிங்கிற திரைப்படம். ஒரு இந்தியாவில் வந்து 2 மல்யுத்த வீராங்கனைகளை உருவாக்குன ஒருத்தருடைய கதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படமாக எடுக்கப்பட்டுச்சு. அதை வந்து தழுவி எடுக்கப்பட்ட படம். அதில் வந்து அவர் உடம்பு ஏற்றி அப்புறம் உடம்பு குறைச்சி பயங்கரமான வித்தியாசம்லாம் காட்டியிருப்பாரு. அது வந்து ஒரு ஒலிம்பிக் சம்மந்தப்பட்ட மெடல் வாங்குற அந்த படமாக இருக்கிறதுனால அது மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்டுச்சு. அது வந்து சைனீஸ் மார்க்கெட்டில் பெரிய ஒரு வேகத்தை உருவாக்குச்சு. அது கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேலே அங்கேயே கலெக்ஷன் எடுத்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ பெரிய வெற்றியை வந்து பார்த்த அமீர் கான் அவர்கள் வந்து ரஜினி சார் கூட இணைகிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அது படத்துக்கு அது சரியாக வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ கூலி படத்தில் ஒரு நடிகரான்னு வைங்களேன், படம் வந்து ஒரு நல்ல வேர்ட் ஆஃப் மவுத் வருது, எல்லாருமே நல்லபடியாக இருக்குது, படம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி அது வந்து ஹிந்தி மார்க்கெட்டில் வந்து பேசப்படும் போது மிகப்பெரிய கலெக்ஷன் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். தமிழ் சினிமா இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் படம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில். என்ன வந்து லீஸ்ட் அமௌண்ட்டில் வந்து படம் ஒர்க் அவுட் ஆனாலுமே 700-800 கோடி ரூபாய் வந்து அசால்ட்டாக தாண்டி அந்த படம் வரும். அதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. 1000 கோடி ரூபாய்க்கு வரைக்குமே நெருங்கிறது கூட ரொம்ப சுலபமான விஷயமா மாறி போயிடும். ஏன்னா அமீர் கான் அவர்கள் வந்து இப்போது ஒரு கமர்ஷியலான ஒரு ஹிட் வந்து கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறார். தங்கல் திரைப்படம்லாம் தாண்டி அதுக்கப்புறமேட்டு ஒரு படம் கடைசி ஒரு படம் பண்ணால் அந்த படம் சரியாக போகலை. ஸோ இப்போ ஒரு கமர்ஷியலாக அவர் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தணும். அப்போ என்னென்னா அவங்க எல்லாருமே என்ன நோட் பண்ணுறாங்க, ஹிந்தியில் இருக்கவங்க பாலிவுட்டில் இருக்கவங்கலாம் சவுத் சைடில் இருக்கிற அந்த ஆர்டிஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணணும். ஏன்னா சவுத் சைடில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா திறமசாலிகள் அங்கே கொண்டு போகிறாங்க. இப்போ அட்லி அங்கே போயிட்டு வந்து பெரிய அளவுக்கு வந்து சாதிச்சிருக்காரு. 1000 கோடி ரூபா கலெக்ஷன் வந்து அங்கே போய் எடுக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு நம்ம அட்லி அங்கே போய் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படம் பண்ணியிருக்காரு. தெரிய படத்தை வந்து அங்கே ரீமேக் பண்ணி அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இது மாதிரிலாம் சூழ்நிலை நடக்குது. ஸோ இப்போ என்னன்னா இந்திய சினிமா ஒட்டுமொத்தமாக இப்போ வந்து என்ன தாட் ப்ராசஸில் வளர்றாங்க அப்படின்னா எல்லா திறமைசாலிகளையுமே ஒன்றா திரட்டுறாங்க. ஆர்டிஸ்ட் எல்லாமே ஒன்றா திரட்டுறதுக்கு யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக தெம்பு இருக்கோ அவங்க தான் வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு படத்தை வந்து உருவாக்க முடியும். தெம்புங்கிற விஷயத்தை எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு கான்ட்ராக்ட்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு ஹீரோ இருக்கா, இப்போ ரஜினி சார் மாதிரியான ஆட்களை வந்து கேட்கும்போது மோகன்லால் சாரா, சிவராஜ்குமார் சாரா, இல்லை அமீர் கான் சாரா, இல்லை நாகார்ஜுன சாரா இவங்கெல்லாம் யோசிக்காமல் வந்து நடிப்பாங்க. ஸோ அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. ஸோ அவருடைய அந்த ஃபேமுக்கு உண்டான அந்த ஆர்டிஸ்ட்டை வந்து அவரால் வந்து கனெக்ட் பண்ண முடியும். அவருடைய பேர் வந்து அந்தளவுக்கு கனெக்ட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறமேட்டு வர ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்களால எந்தளவுக்கு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டை வந்து கனெக்ட் பண்ண முடியுமோ அதான் கனெக்ட் பண்ண முடியும். வெறும் சேலரிக்காக மட்டுமே யாரும் நடிச்சிட மாட்டாங்க.
இவங்க அந்த ஆர்டிஸ்டோட வேல்யூவை பார்த்தும் நடிப்பாங்க. ஸோ ரஜினி சாருடைய அவர் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து இது வரைக்கும் ஏற்படுத்தியிருக்கிற சவுத் இந்தியா சினிமாவில் வந்து அவர் வந்து சவுத் இந்தியாவில் வந்து அவர் ஏற்படுத்தியிருக்கிற தாக்கத்து மூலமாக அமீர் கான் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பல இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். லால் சிங் சத்தான் ஒரு படம் இருக்குல்ல, அந்த படம் தான் லாஸ்ட் படம். அந்த படத்தோடைய இன்டர்வியூவில் கூட அவர் சொல்லியிருந்தார், ரஜினி சார் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே வந்து மிகப்பெரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் அவர் மேலே உண்டு. அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், அந்த டைமில் வந்து பேனா நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா வந்து ஃபேன்ஸ்லாம் வந்து லெட்டர் எழுதுவாங்க, இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே வந்து லெட்டர் மூலமாக தான் வந்து காண்டாக்ட் பண்ணிப்பாங்க. இப்போ எப்படி நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து 2 பேரும் வந்து சேட் பண்ணிக்கிறோம், அந்த மாதிரி லெட்டர் மூலமாக வந்து சேட் பண்ணிப்பாங்க. அது வந்து அவங்க பேர் வந்து பென் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது பேனா நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மூலமாக அவருடைய மலேசியாவிலேருந்து ஒரு ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து லெட்டர் எழுதி அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டான பிறகு ரஜினி சாரை பற்றிலாம் லெட்டர் எழுதிலாம் நான் வந்து பேசியிருக்கேன், அந்தளவுக்கு அவருடைய அந்த எப்படி சொல்கிறேன் அவருடைய நடிப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த 2.0 படத்தில் வந்து நம்மளுடைய அந்த தலைவருடைய கேரக்டர் வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட அவர் வேணான்னு தான் சொன்னாராம். ஏன்னா ஏற்கனவே ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரன் படம் மூலமாக ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து உருவாக்கியிருக்காரு. நான் வந்து அந்த கேரக்டரில் நான் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கும் போதே கூட எனக்கு வந்து மைண்டில் அது வரல, எனக்கு வந்து அது வந்து அடாப்ட் ஆகவே முடியல என்னால். நான் யோசிச்சாலே அந்த ரோபோ அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சாலே ரஜினி சார் தான் வந்து அப்படியே மைண்டில் வந்திருக்கு. அவருடைய அந்த கேரக்டர் வந்து என்னோட மைண்டில் வந்து பிரிண்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற அவர் சொல்லியிருந்தார். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பர்ஃபார்மராக ரஜினி சார் வந்து அவர் ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரசிக்கிறாரு. ஒரு சக நடிகராக அவருடைய அந்த அவர் சார்ந்த துறையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக வந்து பார்த்தீங்கன்னா அமீர் கான் அவர்கள் பார்க்குறாரு. அது அவருடைய வார்த்தைகள்லேருந்து அவருடைய அந்த பணிவுலேருந்தே நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் வந்து ரஜினி சார் கூட இணைந்து நடிக்கும்போது அது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறேன்னா மிகப்பெரிய ஒரு இடத்தை நோக்கி அந்த படத்தை நகர்த்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு வந்து அமீர் கான் அவர்கள் நடிச்சாரா அப்படிங்கிற பட்சத்தில் என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டாக இருக்கும், அவர் என்ன மாதிரியான கேரக்டர் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உங்களுக்கு தோன்ற விஷயத்தை கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா. இப்போதைக்கு இது வந்து வெறும் டிஸ்கஷன் தான் பண்ணியிருக்கிறோம். ஊர்ஜிதமான உடனே இன்னும் பயங்கரமாக பேசலாம். நன்றி, வணக்கம்.